சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பத்தாவும் மலரும் வந்துட்டு சேது வச்ச பிரியாணியில் உப்பையும் உரப்பையும் அள்ளி கொட்டிடுறாங்க. மலர் சொல்கிறாங்க, அம்மாச்சி போதும் அம்மாச்சி, பாவம் அவரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், ஏண்டி லூசு சிரிக்கி, அப்பதான் அவனுக்கு பொண்டாட்டியோட அருமை தெரியும்டி, இவன் சமைச்சு சாப்பிட்டுட்டான் அப்படின்னா அதே பழக்கத்துக்கு வந்துடுவேன். அப்புறம் எப்பவுமே அவன் தமிழ் பக்கமே போகமாட்டான், நம்ம சாப்பாட்டில் தாண்டி அவங்கள கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்துட்டு உப்பு உரப்பெல்லாம் அள்ளி தட்டி வச்சிருது. வேகமாக ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சேது குளிச்சுட்டு வந்து பசியோட சாப்பிட்றாரு. ஒரே உப்பு உரப்பமா இருக்கு, ஐயா என்னது இது, ஒரே உப்பு உரப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணியை தூக்கி குடிக்கிறாரு சேது. ஐயோ, நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் சேர மாட்டேங்குது, வீட்லேயும் நமக்கு வைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சேதுவோட நிலைமையை பார்க்குறாங்க. சேது வந்துட்டு பசியில் இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்கிட்ட சேது சொல்கிறாரு, நான் வேணா உனக்கு காசு தாரேன், நீ எனக்கு சமைச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாரு. அது எப்படி, நான் ஏன் உங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. ஒழுங்கா எனக்கு சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழ் வந்துட்டு சேதுவோட நிலைமையை பார்த்துட்டு சரி சரி கரெக்டாக பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு சேதுவுக்கும் சேர்த்து சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை வந்து அப்பத்தா பார்க்குறாங்க. பாத்தியாடி, நான் சொன்ன மாதிரியே அவன் தமிழ் வழிக்கு வந்துட்டானா, இப்போ இருக்குடி இவனுக்கு, இவன் மட்டும் நல்லா சமைச்சு சாப்பிட்ருந்தான் அப்படின்னா இவளோட கைப்பக்குவத்துக்கு அடங்கி இருப்பானா, இப்போ பாத்தியா அவனாவே வழிய போய் தமிழ்ச்செல்வி கிட்ட போய் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்பத்தா, இருந்தாலும் அவர் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. அடி வேலையேத்தவளே போடி நீ அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மலரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தமிழ் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு. தண்ணியெல்லாம் தொளிச்சு எழுப்புறாரு சேது. தமிழ் வந்துட்டு எந்திரிக்கல, ஒரு மாதிரி மயக்கமாகவே உட்காந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தா வந்து பார்க்குறாங்க. என்னடா மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. ஆமாம் அப்பத்தா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்கிறாரு. அப்புறம் அப்பத்தான் வந்து தண்ணியெல்லாம் தொளிச்சு எழுப்பி பார்க்குறாங்க. தமிழ் அப்படியே முழிக்கிறாங்க. என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி செக்கப்புக்கு போகலை, ஒரு மாதிரி மயக்கம் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரி சரி டேய் சேது, ஒழுங்கா அவளை கூட்டிக்கிட்டு செக்கப்புக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், நான் எதுக்கு இவளை கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு சேது கேட்குறாரு. தமிழும் சொல்கிறாங்க, வேண்டாப்பத்தா நானே போய்க்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. இல்லை ஒழுங்கா இவன் உன்னை கூட்டிகிட்டு போட்டோம், நான் சொல்கிறேன்ல, நீ அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்து தமிழை காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. தமிழுக்கு இன்னும் மயக்கம் தெளியவே இல்லை, ஒரு மாதிரி கிறக்கமாகவே இருக்காங்க. சேது சொல்கிறாரு, நல்லா கவனமாக பிடிச்சிக்க அப்படின்னு சேது சொல்கிறாரு. 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போகிறாங்க. இதை வந்து சாவித்திரியும் ஈஸ்வரியும் பார்த்துட்டு வயிறு அழிஞ்சுக்கிட்டு நிற்கிதுங்க. என்ன மதினி இது, என்னடானா அவ கூட சண்டை போடுவேன்னு பார்த்தா அவளை காரில் ஏற்றிக்கிட்டு இங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான், என்ன நடக்குதுன்னே புரியல, இவனை நம்பி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி புலம்பிக்கிட்டு இருக்கு. 2 திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்கல்ல, கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, நல்ல சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிடணும், மாத்திரை மருந்தெல்லாம் இவங்க கரெக்டாக சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட கேட்குறாங்க. சேது வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. தமிழ் சொல்கிறாங்க, நான் கரெக்டாக தான் டாக்டர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கர்ப்பமான பொண்ணை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறணும், நீங்கள் எதனா அவங்க ஹஸ்பண்டே ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. தமிழும் சேதுவும் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வர்றாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.